بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. எல்லாமாய் வழியாகி எங்குமாய் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் ஷஃபீஉல் முத்னிபீன் சர்தார் து ஆலம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதும், இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும், அவர்களின் அருந்தவ புதல்வர் அற்புத மைந்தர் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமிக்க ஜும்ஆ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த அருள்மிக்க இறை இல்லத்திலே கூடியிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாவுகளே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாஹ்வை தௌஹீது செய்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத் நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரஜபு மாதம். இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கின்றன. ஆங்கில மாதங்கள் போன்று, அத்தோடு சைவ மாதங்கள் தமிழர்களுடைய அந்த மாதங்கள் போன்று இஸ்லாத்திலும் 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த மாதங்கள் பொறையினை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த மாதங்களில் நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் ரஜபு மாதம் என்று சொல்லப்படும். ரஜம் என்றால் கண்ணியமிக்க மாதம், சிறப்பு மிக்க மாதம் என்று பொருள்படுகின்றது. மேலும் இந்த ரஜபு மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. 12 மாதங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவால், அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சில மாதங்கள் சில மாதங்களை விட சிறப்பு மிக்க மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ரமதான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாதம் மிகவும் சிறப்பு மிக்க மாதமாக இஸ்லாம் போற்றிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஷாபான் மாதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ரஜபு மாதத்தை அடுத்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மாதமும் பெரும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ரஜபு மாதத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஹதீதுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதமும் மிகவும் சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்கின்றது. ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்ற பெயரை, சிறப்பு பெயரை கொண்டதாக அழைக்கப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துஆவை நாங்களும் அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த துஆவின் மூலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். இறைவா, ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக, பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்களை அடைந்து கொள்ள செய்வாயாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த மாதத்தினுடைய சிறப்பை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த மாதம் இவ்வாறு சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே சூபிச வழியிலே நடக்கக்கூடிய, தரீகா வழியிலே நடக்கக்கூடிய, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இன்னும் ஒரு சிறப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த சிறப்புகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சிறப்புகளையும் சேர்த்து இன்னொரு சிறப்பம்சமாக இந்த ரஜபு மாதம் தரீகாவாதிகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ரஜபு மாதம் பிறை 6 ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய, ஏழைகளுக்கெல்லாம் அருள் சொரியக்கூடிய, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய கரீபே நவாஸ், அதாயே ரசூல், குதுபுல் ஹிந்த் ஹஜ்ரத் ஹாஜா முঈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு தினம் கொண்டாடப்படக்கூடிய மாதம் இந்த ரஜபு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய பள்ளி வாயிலிலே அண்மையிலே அதே தினத்திலே நாங்கள் அவர்கள் மீது கொடியேற்றினோம், அவர்களுடைய புகழை பாடினோம். அதே போன்று அவர்களுடைய நிகழ்வை அடுத்த மாதம் 10ஆம் திகதி தொடக்கம் 14ஆம் திகதி வரை மிகவும் சிறப்பாக இந்த இடத்திலே நினைவுபடுத்த இருக்கின்றோம். ஏன் இது சூபிச வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு, தரீகா வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைய வேண்டும் என்பதற்காக, அவனை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தரீகா வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வஹாபிகளை போன்று குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இருந்தால் போதும், குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸும் இருந்தால் போதும், அல்லாஹ்வை அடைந்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டிக்கொண்டு வாழ்பவர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் அந்த திருக்குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ, எந்த வழியிலே போனால் நாங்கள் இறைவனை அடைய முடியுமோ அந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று ஓதுவோம். இறைவா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. என்ன அந்த நேரான பாதை? நீ யாருக்கு நியாமத்து செய்தாயோ, அருள் செய்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. யார் அந்த அருள் செய்யப்பட்டவர்கள்? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அந்த அருள் செய்யப்பட்டவர்கள்? நபிமார்கள்,
சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இவர்கள்தான் அருள் செய்யப்பட்டவர்கள். இவர்களுடைய பாதைதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அப்ப அந்த சாலிஹீன்களைத்தான் நாங்கள் இன்று வலிமார்கள், ஷேகுமார்கள், சூபியாக்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே திருக்குர்ஆன் ஹதீஸை மட்டும், சஹீஹான ஹதீஸை மட்டும் எடுத்தால் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் திருக்குர்ஆனை ஆராயாமல் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான், அவுலியாக்கள், ஷேகுமார்கள், சூபியாக்களுடைய வழிதான் உண்மையான வழி, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்று கூறிவிட்டான். ஆகவேதான் தரீக்காவுடைய வழியிலே பயணிக்கக்கூடிய நாங்கள், சூபிச வழியிலே பயணிக்கக்கூடிய நாங்கள் இந்த ஷேகுமார்களை ஏன் நினைவு கூறுகின்றோம் என்றால், அவர்கள் இறைவனை அடைந்ததை போன்று நாங்களும் அந்த வழியிலே இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இந்த ரஜபு மாதம் பற்பல சிறப்புகளை கொண்டிருந்தாலும் ஆன்மீக வழியிலே நடக்கக்கூடிய எங்களுக்கு மாபெரும் ஷேகாகிய குத்துபாகிய ஹாஜா நாயகம் அவர்களுடைய நினைவு தினம் பொருந்தி இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதம் காணப்படுகின்றது. சகோதரர்களே, ஹாஜா நாயகம் அவர்கள் எல்லா வலிமார்களை போன்றும் ஒரு சாதாரணமான வலி அவர் அல்ல. வலிமார்களிலே பல்வேறுபட்ட படித்தரங்கள் இருக்கின்றார்கள். கௌதுமார்கள், குத்துபுமார்கள், நுஜபாக்கள், நுகபாக்கள், அவுதாதுகள், அபுதால்கள் என்று பல்வேறுபட்ட தரத்தை உடையவர்கள், அந்தஸ்தை உடையவர்கள் இருக்கின்றார்கள். சாதாரண வலிமார்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஹாஜா நாயகம் அவர்கள் மிக பெரும் அந்தஸ்தை உடையவர்களாக உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை போன்ற ஒரு எல்லையை இன்னும் ஒருவர் அடைவது சாத்தியமற்ற ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவு உயர் அந்தஸ்தை உடையவர்களாக ஹாஜா நாயகம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒருவர் இறைவனை நெருங்கி வலியாக, இறைவனுடைய அதிகாரியாக வாழ்வது எவ்வளவு பெரிய விடயம். அதிலும் அந்த வலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய அந்தஸ்தாக இருக்கும். அதிலும் தன்னுடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக அந்த வலி இருந்தால் அது எவ்வளவு பெரிய அந்தஸ்தாக இருக்கும். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வலி, ஒரு சாதாரணமாக ஒரு வலியுல்லா சாதாரண ஒரு தரத்திலே இருக்கின்றார் என்றால், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால், அவர்களுடைய அஹ்லு பைத்தாக இருந்தால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தாக இருக்கும். ஹாஜா நாயகம் அவர்கள் ஒரு வழியில் அல்ல, இரண்டு வழிகளிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தந்தை கியாசுத்தீன் நாயகம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய தாயார் ஹாஜா நாயகம் அவர்களுடைய தாயார் மாஹே நூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு மகத்துவமிக்க பரம்பரையிலே இருந்து உதித்தவர்கள் ஹாஜா நாயகம் அவர்கள் என்பது அவர்களுடைய பரம்பரையை பார்க்கின்ற பொழுதே எங்களுக்கு மெய்சிலிருக்கும். அவர்களுடைய தாயார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையும், அவர்களுடைய தந்தையார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையும் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பரம்பரையிலே இருந்து வந்தவர்கள் தான் ஏழைகளின் தோழர் கரீப் நவாஸ் ஹஜரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள்.
சிந்திக்க வேண்டும். இன்று இந்த வஹாபிசம் எல்லாம் பெருகி வஹாபிச கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே போதிக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே கேள்விகள் எழுந்து விட்டன. ஹாஜா நாயகம் ஷேகா பெரிய குத்துபா இறைநேசரா, குத்துபு நாயகம் ஒரு பெரிய இறைநேசரா, பாதுஷா நாயகம் பெரிய இறைநேசரா? எங்க ஆதாரம் இருக்கிறது? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறதா அல்லது ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா? என்ன ஆதாரத்தை வைத்து இவர்கள் எல்லாம் குத்துபு என்கிறீர்கள், ஷேக் என்கிறீர்கள், அவுலியாக்கள் என்கிறீர்கள்? என்ன ஆதாரம் வைத்திருக்கின்றீர்கள் என்று இன்று மக்கள் மத்தியிலே கேள்விகள் விடுக்கப்படுகின்றன. இந்த கேள்வியை ஒருவர் கேட்டுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கேள்வியை எங்களை நோக்கி கேட்கின்றார் அல்லது எங்களிலே உள்ள ஒருவருக்கு இந்த கேள்வி ஏற்பட்டால் அவருக்கு ஈமான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரியாதவர் என்பதுதான் பொருள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கேள்வியை ஒருவர் கேட்கின்றார், ஒரு வலியுல்லாவை, ஒரு குத்துபை, அவுலியாக்களை கூறுகின்ற பொழுது அந்த அவுலியாக்கள் குர்ஆனிலே கூறப்பட்டவர்களா அல்லது ஆதாரம் இருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா என்று ஒருவர் கேள்வி கேட்டால் அவருடைய ஈமானிலே கோளாறு இருக்கின்றது, அவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரியாது என்று அர்த்தம். ஏன் அவருக்கு அடிப்படை தெரியாது என்று நாங்கள் சொல்கின்றோம்? இஸ்லாத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வந்தார்கள். ஹிரா குகையிலே இருந்து வணக்கங்களிலே ஈடுபட்டு மக்களிடத்திலே வந்து ஹதீஜா நாயகிடத்திலே வந்து நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், எனக்கு வஹி வந்திருக்கின்றது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? எந்த ஆதாரத்தை வைத்து நாங்கள் அவர்களை ரசூல் என்று நம்பினோம்? முஸ்லிம்களாக இன்று வாழக்கூடிய நாங்கள் எந்த ஆதாரத்தை, எந்த அடிப்படையை வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்று நாங்கள் நம்பினோம்? இன்று வாழக்கூடிய வஹாபிகள் அன்று வாழ்ந்திருந்தால் எந்த ஆதாரத்தை வைத்து அவர்களை ரசூல் என்று நம்பி இருப்பார்கள்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை பெருமானாரை ரசூலாக ஏற்க வேண்டும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே, எங்களிடத்திலே ஒருவர் இருக்கின்றார் என்று வைப்போம். அவர் ஒரு 3-4 மாதங்களாக ஜெயிலானி மலையிலோ அல்லது வேறு எந்த மலையிலோ இருந்து விட்டு வந்து எங்களிடத்திலே வந்து என்னிடத்திலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எனக்கு வஹி அறிவித்தார்கள், என்னை ரசூல் என்று நியமித்திருக்கிறார்கள் என்று ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்தவித ஆதாரமும் கிடையாது. அப்படி என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைய சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்களே, ஹதீஜா நாயகி அவர்கள் உண்மைப்படுத்தினார்களே, அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் உண்மைப்படுத்தினார்களே, எவ்வாறு? அல்லாஹ்வுடைய அசரீரி கேட்டதா? அல்லாஹ்வுடைய அசரீரி கேட்டதா இவரை நாங்கள் ரசூலாக நியமித்திருக்கின்றோம் என்று? குர்ஆனை சொன்னது ரசூலுல்லாஹ் தானே. குர்ஆனை சொன்னது, மக்களுக்கு குர்ஆனை எடுத்து எம்பியது ரசூல் தானே. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் அண்டிருக்கே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அண்டிருக்கே, பெருமானார் தான் ரசூல் அண்டிருக்கே. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த குர்ஆனை சொன்னது யார்? ஹதீஸ்களை சொன்னது யார்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் பெருமானார் தான் ரசூல் என்பதற்கு எந்த ஆதாரத்தை வைத்து நம்பினோம்? அப்படியானால் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்தால் தான் நம்ப முடியும் என்று இஸ்லாத்தை நாங்கள் வேறொரு பக்கம் திசை திருப்பி செல்வது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு. ஈமான் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக வைத்தது. ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக வைத்தது என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று மியாராஜுக்கு போன சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படுக்கையினுடைய விரிப்பிலே இருந்த சூடு தணிவதற்குள்ளே பைத்துல் முகத்தஸுக்கு சென்று தொழுகை நடாத்தி 7 வானங்களையும் தாண்டி சென்று
சிதறத்துல் முந்தஹாவையும் தாண்டி சென்று இறைவனிடத்திலே 50 வக்து தொழுகையை பெற்று பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடி 5 வக்துகளாக குறைத்து இறுதியிலே 5 வக்தை கொண்டு வந்து அதோடு சொர்க்கம் நரகத்திலே உள்ள விடயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ளே உலகத்துக்கு திரும்பினார்கள் என்றால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா என்று சிந்திக்க வேண்டும். இன்று அறிவுக்கு பொருந்தாத விடயங்களை, அறிவு ஏற்றுக்கொள்ளாத விடயங்களை, புத்தி ஏற்றுக்கொள்ளாத விடயங்களை மக்கள் மத்தியிலே பிழை என்று வஹாபிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அறிவுக்கு பொருந்தவில்லை. ஹாஜா நாயகம் அற்புதம் காட்டினார்களா? அது அறிவுக்கு பொருந்தவில்லை. இப்படி ஒரு இறைநேசர் வாழ்ந்தாரா? அது அறிவுக்கு பொருந்தவில்லை. அப்படி என்றால் மிஅராஜ் பயணத்தை எந்த அறிவு ஏற்றுக்கொள்கின்றது சகோதரர்களே? அப்படி என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஈமானுடைய அடிப்படை தெரியாதவர்கள் தான் இந்த வஹாபிகள். இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் தெரியாது, ஈமானுடைய அடிப்படையும் தெரியாது. அப்படி என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஷேகுமார்கள், வலிமார்கள், குத்துபுமார்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்றால் எப்படி நினைவு கூறுகின்றோம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எவ்வாறு நம்பினார்கள், எவ்வாறு அவர்களை ரசூல் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அந்த அடிப்படையை வைத்துத்தான் நாங்கள் இன்று ஷேகுமார்களை ஷேகுமார்களாகவும் வலிமார்களாகவும் எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகளாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் தான். அவர்கள் இந்த உலகத்திலே கொண்டு வந்த மார்க்கம் உண்மைதான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது எப்படி மக்கள் நம்பினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மன்னன் ஹிரக்ல் என்றொருவன் இருந்தான். ரோம் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் தான் மன்னன் ஹிரக்ல். இந்த ஹிரக்ல் என்ற மன்னன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் எப்படி உண்மைப்படுத்தினார் என்பதை இன்று சஹீஹுல் புகாரி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் ஷேகுமார்களை உண்மைப்படுத்த வேண்டும். திருக்குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறதா, ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா என்று நாங்கள் கேட்கக்கூடாது. ஹதீஸ் எதை காட்டுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஹிரக்ல் மன்னன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை போதிக்கின்ற நேரத்திலே எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். எதற்காக? தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீனுல் இஸ்லாம் தான், இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். அந்த வகையிலே ஹிரக்ல் என்ற மன்னனுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். இப்பொழுது இந்த ஹிரக்ல் மன்னன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய மார்க்கத்தை பற்றியும் அறிவதற்கு ஆசைப்படுகின்றான். இவ்வாறு இருக்கின்ற நேரத்திலே மக்காவிலே இருந்து ஒரு வியாபார குழுவினர் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கின்றார்கள், சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக செல்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே காபிர்கள், அதுவும் குறைஷி வம்சத்தைச் சேர்ந்த அபூ சுஃபியான் என்ற ஒருவரும் இருக்கின்றார். இவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அது மாத்திரமல்லாமல் அந்த நேரத்திலே அவர்கள் காபிராகத்தான் இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் பின்னர் தான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அப்படியானால் ஆரம்ப காலகட்டத்திலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபிராகத்தான் இருந்தார்கள். இந்த நேரத்திலே இப்படியான ஒரு சூழலிலே மக்காவிலே இருந்து அபூ சுஃபியான் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக ஷாம் தேசத்துக்கு வருகின்றார்கள். இதை ஹிரக்ல் மன்னன் கேள்விப்பட்டு அந்த குழுவினரை தன்னுடைய கோட்டைக்கு அழைக்கின்றார்.
தன்னுடைய காவலாளிகள் மூலம் அவர்களை கோட்டைக்குள்ளே அழைத்து அவர்களிடத்திலே கேட்கின்றார், ஹிரக்கல் மன்னர், உங்களிலே மக்காவிலே ஒரு ரசூல் வந்திருப்பதாகவும் அவர் இஸ்லாம் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவரை பற்றி நான் சில கேள்விகள் உங்களிடத்திலே கேட்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்ல வேண்டும். முதலிலே என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? உங்களிலே அந்த ரசூலுடன், அந்த ரசூலுல்லாவுடன் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் யார்? நீங்கள் வந்திருக்கின்ற இந்த வியாபார கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்ல மிகவும் நெருக்கமான குடும்பத்தார் யார் என்று ஹிரக்கல் மன்னன் கேட்கின்றான். உடனே அந்த அபூ சுஃபியான் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் தான் அந்த ரசூலுடைய மிகவும் நெருங்கிய உறவினர். அப்படியா? நீங்கள் முன்னே வாருங்கள், மற்றவர்கள் பின்னே நில்லுங்கள், நீங்கள் அபூ சுஃபியான் நீங்கள் முன்னே வாருங்கள் என்று ஹிரக்கல் மன்னன் அழைக்கின்றான். அழைத்து அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்கின்றான். நீண்ட ஹதீஸ், மிகவும் சுருக்கமாக கூறுகின்றேன். சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இது. முதலாவது கேள்வி அந்த ஹிரக்கல் மன்னன் கேட்கின்றான், என்ன தெரியுமா? கைஃப நஸபுஹு ஃபீக்கும். என்ன கேட்கின்றார்? நீங்கள் ஒரு ரசூல் வந்திருப்பதாக கூறுகின்றீர்களே, அந்த ரசூல் உங்களுடைய அந்த மக்காவிலே, உங்களுடைய பிரதேசத்திலே, குடும்பத்திலே, பாரம்பரியத்திலே, குடும்பத்திலே எப்படிப்பட்டவர்? குடும்பம் பாரம்பரியம் சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவரா அல்லது இழிவான சிறப்பு குறைந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவரா? பெருமானாருடைய குடும்பத்தை பற்றி கேட்கின்றார். பெருமானாருடைய குடும்பம் சாதாரண குடும்பமா? மக்காவிலே குறைஷி வம்சம் என்பது முதல் தர குடும்பமாக இருந்தது. உடனே அபூ சுஃபியான் சொல்கின்றார், ஏன் அவரும் அந்த குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். உடனே சொல்கின்றார் அபூ சுஃபியான் அவர்கள் ஹுவ ஃபீனா து நஸபின், அவர்கள் மிகவும் பரம்பரை மிக்கவர்கள், எங்களிடத்திலே மிகவும் பரம்பரை மிக்கவர்கள், சிறந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, எவ்வாறு ஒரு ரசூலை அடையாளம் காண்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறுதான் நாங்கள் ஷைகுமார்களை, வலிமார்களை, சூபியாக்களை நாங்கள் இனங்காண வேண்டுமே தவிர குர்ஆன்ல இருக்கிறதா ஹதீஸில இருக்கிறதா என்று முட்டாள்தனமாக நாங்கள் சிந்திக்க கூடாது. என்ன கேட்கின்றார் ஹிரக்கல் மன்னர்? அவர்கள் எந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள்? அவர்கள் நல்ல பரம்பரையா? உடனே அபூ சுஃபியான் கூறுகின்றார், ஆம், மிகவும் சிறந்த பரம்பரையை சேர்ந்தவர். அப்படியா? அதன் பிறகு கேட்கின்றார், அவர் சொல்லக்கூடிய கருத்து, அவர் சொல்லக்கூடிய விடயம், அவர் சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு வேறு யாராவது சொல்லி இருக்கின்றார்களா? உங்களுக்கு அந்த ரசூல் வந்து இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை, கலிமாவை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற அந்த விடயத்தை அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய கூட்டத்திலே, உங்களுடைய ஊரிலே வேறு யாராவது சொல்லி இருக்கின்றார்களா? இல்லை. அபூ சுஃபியான் கூறுகின்றார், குல்துல்லா, இல்லை என்று நான் சொன்னேன். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நான் இல்லை என்று சொன்னேன். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கு கலிமாவுடைய உண்மையான கருத்தை, தத்துவத்தை முதலாக எத்தி வைக்கின்றார்கள். அதற்கு முன்னால் அந்த மக்காவிலே அந்த கலிமா தத்துவம் போதிக்கப்படவில்லை. இங்கேயும் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எவ்வாறு ஒரு ரசூலை இனம் காணுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, கேட்கின்றார்கள், என்ன கேட்கின்றார்கள்? அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் உயர் தரத்திலே உள்ள, உயர் தகுதி வாய்ந்த, பலம் மிக்கவர்கள் பின்பற்றுகின்றார்களா? அல்லது பலவீனமான, சாதாரணமான ஏழை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பின்பற்றுகின்றார்களா?
அப்ப இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? பலசாலிகள் அல்ல, பெரும் பணக்காரர்கள் அல்ல, உயர் அந்தஸ்து மிக்கவர்கள் அல்ல, அடிமையாக வாழ்ந்தவர்கள், ஏழைகளாக வாழ்ந்தவர்கள், சாதாரண தரத்திலே வாழ்ந்தவர்கள் தான் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கேயும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மார்க்கம், ஒரு கொள்கை உண்மை என்பதை எவ்வாறு அறிய வேண்டும்? எவ்வாறு ஒரு கொள்கை உண்மையான கொள்கைதான், சத்திய மார்க்கம் தான் என்பதை எவ்வாறு அறிய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகின்றது. அதற்கு பிறகு அந்த ஹிரக்கல் மன்னன் கேட்கின்றான், அயஸீதுன அம் யன்குஸூன், அந்த பலவீனமானவர்கள், அந்த சாதாரண மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமானவர்களா அல்லது குறைவானவர்களா? அந்த பலவீனமானவர்கள் அவருடைய கூட்டத்திலே அதிகமாக இருக்கின்றார்களா அல்லது பலம் கூடினவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களா? உடன் அபூ சுஃபியான் அவர்கள் கூறுகின்றார்கள், பல் யஸீதூன், பலவீனமானவர்கள், சாதாரணமானவர்கள் தான் அவர்களிலே அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக கேட்கின்றார், வஹல் யர்தது அஹதும் மின்ஹும் சுஹ்தன் லிதீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹா, என்ன கேட்கின்றார் ஹிரக்கல் மன்னன்? இந்த இஸ்லாத்திலே மக்கள் இணைந்ததற்கு பிறகு யாராவது அந்த மார்க்கத்திலே கோபம் கொண்டு அந்த மார்க்கம் வேண்டாம் என்று மதம் மாறி இருக்கின்றார்களா, அந்த மார்க்கத்தை விட்டும் திரும்பி இருக்கின்றார்களா என்று கேட்கின்றான். உடனே அபூ சுஃபியான் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்துலா, இல்லை, அந்த மார்க்கத்திலே நுழைந்தவர்கள் எவரும் அந்த மார்க்கம் பிடிக்காமல், அந்த கொள்கை பிடிக்காமல் அந்த மார்க்கத்திலே இருந்து விலகவில்லை. ஏன், எவ்வளவு சோதனைகள் அந்த சஹாபாக்களுக்கு வந்தும் கூட தான் கொண்ட கொள்கையை விட்டு காவிர்களுடைய பக்கம் அவர்கள் திரும்பவில்லை. இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும். கொள்கையிலே எவ்வாறு இருந்தார்கள் என்பதை, கொள்கை, தாங்கள் கொள்கை பற்றி வைத்திருந்து எவ்வளவு சோதனை ஏற்பட்ட போதும் காவிர்களுடைய மார்க்கத்திற்கு மீண்டும் திரும்பவில்லை. அடுத்த கேள்வி கேட்கின்றார் ஹிரக்கல், ஃபஹல் குந்தும் தத்தஹிமூனஹு பில் கஸிபி கப்ல அன் யகூல மா கால், என்ன கேட்கின்றார்? இந்த ரசூல், நீங்கள் ரசூல் என்று கூறுகின்றீர்களே, இந்த ரசூல் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் இவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்களா? சந்தேகப்பட்டிருக்கின்றீர்களா? இவர் பொய்யை சொல்லக்கூடியவர் என்று இந்த மார்க்கத்தை அவர் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் இவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? உடனே அபூ சுஃபியான் சொன்னார், என்ன சொல்லுவாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை போதிப்பதற்கு முன்னால் அஸ்ஸாதிக், அல் அமீன் என்று போற்றப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று கலிமாவை பிரகடனம் செய்வதற்கு முன்னால் அந்த காபிர்களால் போற்றப்படக்கூடியவர்களாகத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். உடனே அபூ சுஃபியான் கூறுகின்றார், லா, நாங்கள் அவர் பொய் சொல்லி கேள்விப்படவில்லை. இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் அவர் எந்த பொய்யும் சொன்னதாக நாங்கள் கேள்விப்படவில்லை. இவ்வாறு கேள்விகளை அடுக்கிக் கொண்டு போகின்றார் ஹிரக்கல் மன்னன். இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ரசூலை, ஒரு இறைவனுடைய தூதுவரை, ஒரு உண்மையாளரை, இறைவனுடைய போதனை செய்யக்கூடியவர்களை எவ்வாறு உண்மைப்படுத்துவது? முதலிலே அவருடைய பரம்பரையை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள்? இன்று நாங்கள் ஷேகுமார்களுடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கின்றோம். ஷேகுமார்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஷேகை நாங்கள் பிடித்து தரீகா வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஷேகினுடைய பரம்பரை என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஊரிலே எங்களுடைய ஷேகுடைய பரம்பரை ஒரு சிறந்த தலை சிறந்த பரம்பரையா அல்லது ஒரு இழிவான தாழ்வான பரம்பரையா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய ஷேகுடைய பரம்பரை எவ்வாறான பரம்பரை? ஒரு ஆலிமுடைய பரம்பரை, பெரிய ஆலிம் வலியுல்லாஹ் அவர்களுடைய பரம்பரை.
அவர்களுடைய தந்தை நாகூர் ஆலிம், அவர்கள் ஒரு மாபெரிய வலியுல்லாவாக திறந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் துருக்கி வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, நாங்கள் பரம்பரையை முதலிலே பார்க்க வேண்டும். ஒரு சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர், ஒரு சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு ரசூலை எவ்வாறு இனம் காண்பது என்பது ஹதீஸ் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் ஒரு ஷைகை பின்பற்றி ஷைகிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்படைத்து அந்த வழியிலே நடக்கக்கூடிய நாங்கள் ஷைகுடைய பரம்பரை எவ்வாறு என்பதை பார்க்க வேண்டும். இன்று தெருவிலே நின்று போதிக்கக்கூடியவர்கள், குற்றம் சொல்லக்கூடியவர்கள், குறை காணக்கூடியவர்கள் இந்த ஊரிலே அவர்கள் முகவரி இல்லாத பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய முகவரியையே காண முடியாது இருக்கின்றது. அந்த சூழலிலே ஒரு மாபெரும் ஷைகை நாங்கள் பிடித்திருக்கின்றோம், உயர் அந்தஸ்து மிக்க குடும்பத்திலே இருந்து. இவ்வாறுதான் நாங்கள் உண்மையான ஷைகா இல்லையா என்பதை சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே ஹிரக்கல் மன்னன் கேட்கின்றான், நீங்கள் உங்களிடத்திலே இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை உங்களுக்கு சொன்னார்கள் அல்லவா அந்த தூதர், அவர் சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு வேறு யாராவது இந்த மார்க்கத்தை, இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்களா? யாரும் கூறியிருக்கவில்லை. இன்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காத்தான்குடியிலே கலிமாவினுடைய உண்மையான யதார்த்தத்தை எல்லோரும் மாற்றமான விளக்கத்தை விளங்கி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, கலிமாவுக்கு மாற்றமான பொருளை விளங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே உண்மையான யதார்த்தமான கலிமாவுடைய பொருளை சொன்னது எங்களுடைய ஷைகுனா அவர்கள். இப்போது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இறைவனுடைய உண்மையான அன்புக்குரிய ஒருவராக ஒரு ஷைகாக இருக்கக்கூடியவர் அந்த கௌமிலே, அந்த ஊரிலே அவர்கள் புதியதோர் மார்க்க விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே எவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரிலே வாழ்ந்த எவருமே கொண்டிருக்காத ஒரு புதியதொரு தத்துவத்தை, கலிமா தத்துவத்தை கூறினார்களோ, அதே போன்றுதான் எங்கள் மத்தியிலே எங்களுடைய ஷைகுனா அவர்கள் கலிமாவுடைய தத்துவத்தை கூறினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹிரக்கல் மன்னன் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அவர்களை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் பலவீனமானவர்களா, பலம் நிறைந்தவர்களா? அந்த நேரத்திலே சஹாபாக்கள் பலமில்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். எங்களுடைய தௌஹீது வரலாற்றை புரட்டி பாருங்கள். அந்த நேரத்திலே தௌஹீது கொள்கையிலே இணைந்து கொண்ட யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பலம் குறைந்தவர்களாக, சாதாரண மக்களாக, படிப்பறிவு குன்றியவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர பெரிய சீமானாகவும் பெரிய அந்தஸ்திலே உடையவர்களும் அன்று தௌஹீதிலே இணைந்திருக்கவில்லை. இன்றுதான் எங்களுடைய தௌஹீத் சமூகம் வளர்ந்து பல்வேறுபட்ட கல்விமான்களும் பல்வேறுபட்ட சீமான்களும் பணக்காரர்களும் இன்றுதான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர தௌஹீதுடைய ஆரம்ப வரலாற்றை பார்த்தால் அன்று பலவீனமானவர்கள், ஏழைகள், பலத்திலே குன்றியவர்கள் தான் தௌஹீதை ஏற்றார்கள். இதுதான் சத்திய கொள்கைக்குரிய நிலை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை போதித்த பொழுது அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? அடிமையாக வாழ்ந்தவர்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள். அதே போன்று எத்தனையோ சஹாபாக்கள், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பம் அடிமையாக வாழ்ந்தார்கள். இவ்வாறு அடிமைகளும் ஏழைகளும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்றுதான் தௌஹீது வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது உண்மையான கலிமாவை, உண்மையான தௌஹீதை ஏற்பவர்கள் ஆரம்பத்திலே பலம் குன்றியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதன் பிறகுதான் இஸ்லாம் வலுப்பம் பெற்றது. அதன் பிறகுதான் எங்களுடைய கொள்கையும் வலுப்பெற்றது. சிந்திக்க வேண்டும், எது உண்மையான கொள்கை, யார் உண்மையான வழிநடாத்தல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஹதீஸ் ரீதியாக நாங்கள் ஆராய வேண்டும். அது மாத்திரமல்ல, என்ன கேட்கின்றார் அந்த ஹிரக்கல் மன்னர்? யாராவது இஸ்லாத்திலே நுழைந்து
அதிலே கோபம் கொண்டு மீண்டும் இஸ்லாத்தை விட்டும் விலகியவர்கள் இருக்கின்றார்களா? யாரும் இல்லை. எங்களுடைய தௌஹீது வரலாற்றை எடுத்து பாருங்கள். இந்த தௌஹீதுக்காக எங்களுடைய ஷேகுனா அவர்களுடன் கைகோத்து இந்த கொள்கையிலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தும், உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டும், உடைமைகள் அளிக்கப்பட்டும், அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டும் ஒருவர் கூட இந்த கலிமாவிலே இருந்து வஹாபிகளின் பக்கம் திரும்பியது கிடையாது. முனாஃபிகீன்கள் இருப்பார்கள், அது வளமை. ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலும் முனாஃபிகீன்கள் இருந்திருக்கின்றார்கள், அது வளமைதான். அந்த முனாஃபிகீன்கள் எங்களுடைய பக்கம் வருகின்ற பொழுது எங்களுக்கு தலையை காட்டுவதும், வஹாபிகளுடைய பக்கம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வாளை காட்டுவதும் அது இஸ்லாத்திலே உள்ள விடயம்தான். அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்ததுதான். ஆனால் ஹக்காக கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்தவித சோதனை ஏற்பட்டும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே உண்மையான தத்துவத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் கொள்கையை விட்டும் மாறியது கிடையாது. இது எந்த கொள்கை? சத்திய கொள்கைக்கு இருக்கக்கூடிய பண்பு சகோதரர்களே. சத்திய இஸ்லாத்திலே அன்று சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்றுதான் சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் எங்களுடைய தௌஹீத் சகோதரர்கள் எந்தவித அச்சுறுத்தல் ஏற்பட்டும் கொள்கை மாறாமல் வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அந்த ஹிரக்கல் மன்னன் கேட்கின்றான், இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த ரசூல் அந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் உங்கள் மத்தியிலே பொய்யர் என்று, பொய் சொல்லக்கூடியவர் என்று நீங்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இருந்தீர்களா? பெருமானார் அவர்கள் பொய் சொல்பவர்கள் என்று சந்தேகம் கொள்ளவில்லை, அவர்கள் உண்மையாளர் என்று நம்பியிருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கொள்கை வரலாற்றை பார்ப்போம். அந்த காலகட்டத்திலே எங்களுடைய ஷேகுனா அவர்கள் கொள்கை பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால் இந்த ஊரிலே ஈழத்தின் சொற்கொண்டல் என்ற மாபெரும் பட்டத்தை சுமந்தவர்கள் தான். அது மாத்திரமல்ல, ஷம்சுல் உலமா, உலமாக்களின் சூரியன் என்ற பட்டத்தை பெற்றவர்கள் தான் கலிமா பிரச்சாரத்தின் பின்னால் தூற்றப்பட்டார்கள். இது பெருமானாருடைய வழிமுறை இல்லையா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்றும், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்றும் போற்றப்பட்ட எம்பெருமானார் அவர்கள் கலிமா பிரச்சாரத்தின் பின்னால் பொய்யர் என்றும், சூனியக்காரர் என்றும், பொய்ப்பித்தலாட்டங்கள் செய்யக்கூடியவர் என்றும் தூற்றப்பட்டார்கள் அல்லவா? அது உண்மையான தீனுல் இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைதான். எங்களுடைய ஷேகுனா நாயகம் அவர்கள் இந்த ஊரிலே கொள்கை பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால் மாபெரும் பேச்சாளராகவும் உண்மையாளராகவும் போற்றப்பட்டவர்கள் தான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் நான் இவைகளை சொல்கின்றேன் என்றால், ஒரு ஷேഖனுடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கின்ற நாங்கள் அந்த ஷேഖனுடைய பரம்பரையை நாங்கள் சிந்திக்க வேண்டும், வாழ்க்கை வரலாறுகளை சிந்திக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எந்த சமூகத்திலே இருக்கின்றதோ அந்த சமூகம்தான் உண்மையான சமூகம். எங்களுடைய வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த, அந்த சஹாபாக்களுக்கு நடந்த அத்தனை சோதனைகளும் எங்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி காட்டி இதுதான் சத்திய மார்க்கம் என்று எங்களுக்கு நிரூபித்து தந்திருக்கின்றான். சகோதரர்களே, இதை விளங்கிக் கொள்ளாமல் இன்று பலர் ஒரு சிலர்களுடைய ஒரு சில நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு பின்னாலே இழுபட்டு தெரிகின்றார்கள். ஒருவர் ஒரு கராமத்தை காட்டிவிட்டால், அல்லது ஒரு வருத்தத்தை சுகப்படுத்தி விட்டால், அல்லது ஒரு பேயை ஓட்டி விட்டால் என்னமோ அவர்தான் பெரிய ஷேக், அவர்தான் பெரிய குத்துபு என்று இன்று மக்கள் அவுலியாக்களை பற்றி, ஷேகுமார்களை பற்றி விளங்காமல் பலிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் வலிமார்களை பற்றி விளங்கவில்லை என்று சொன்னால், ஷைகுமார்களை பற்றி விளங்கவில்லை என்று சொன்னால், எங்களுடைய ஷைகை பற்றி நாங்கள் புரியவில்லை என்று சொன்னால், சுன்னத் வல் ஜமாத்தாரர்களே எங்களை வழிகெடுத்து விடுவார்கள், தரீக்காவாதிகளே எங்களை குழப்பி விடுவார்கள். அந்த அளவிற்குத்தான் இன்று தரீக்காக்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இன்று உதாரணத்துக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம், என்ன, ஹாஜா நாயகம் இருக்கின்றார்கள். இவர்கள் ஏழைகளுக்கு அள்ளி வழங்குகின்றார்கள். இவர்களிடத்திலே ஒருவர் போகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஹாஜா நாயகத்திட்ட ஒரு ஆள் போறாரு. போய் ஹாஜா நாயகத்திட்ட தர்பார்ல இருந்து கேட்கின்றாரு, நாயகமே, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது, எனக்கு சுகீனமாக இருக்கிறது, எனக்கு சுகத்தை தாருங்கள், என்னுடைய நோயை போக்குங்கள் என்று ஒருவர் கேட்கின்றார் என்று சொன்னா ஹாஜா நாயகம் அதை செய்ய விரும்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஹாஜா நாயகம் அவர்கள் நோயை குணப்படுத்துகின்ற விடயத்திலே இன்பம் கண்டவர்கள் அல்ல. அவர்கள் இறைவனை நெருங்கி எதிலே இன்பம் கண்டார்கள் தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விடயத்தில் தான் இன்பம் கண்டாங்க. அதை நாங்க முதல் விளங்கணும். அப்ப ஹாஜா நாயகத்திட்ட போய் நாங்க ஒரு விஷயத்தை கேட்கின்றோம் என்றால் ஹாஜா நாயகத்திட்ட செல்வத்தை தான் நாங்க கேட்கணும். எங்களுடைய வறுமையை போக்க சொல்லித்தான் கேட்கணும். நாங்க போய் எவ்வளவுதான் எங்களுக்கு சுகத்தை தாருங்கள் என்று கேட்டாலும் ஹாஜா நாயகம் அதை தரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கனவுல வந்து, நீ முத்துப்பட்ட ஷேகுதாவுத் வலியுல்லா இடத்திலே செல், அவர்கள் சுகத்தை தருவார்கள் என்று சொல்வார்கள். இவர் ஷேகுதாவுத் வலியுல்லா அவர்களிடத்திலே சென்று, நாயகமே, எனக்கு வருத்தமாக இருக்கின்றது, என்னுடைய நோயை குணப்படுத்துங்கள் என்று கேட்டால் ஷேகுதாவுத் வலியுல்லா நாயகம் அவர்கள் சுகப்படுத்துவார்கள், உடனே சுகம் கிடைக்கும். இதனால் இவர் சொல்ல முடியுமா, ஹாஜா நாயகம் என்ன ஹாஜா நாயகம் என்ற வருத்தத்தை சுகப்படுத்தல, இவங்கெல்லாம் என்ன ஷேகு பாத்தீங்களா, ஷேகுதாவுத் வலியுல்லா நாயகம் சுகப்படுத்தினாங்க, இவங்க தான் ஷேகு என்று சொல்ல முடியாது. அதே போன்று ஷேகுதாவுத் வலியுல்லா அவர்களிடத்திலே ஒருவர் போய், எனக்கு செல்வத்தை தாருங்கள், எனக்கு என்னை பணக்காரனாக்குங்கள், வியாபாரத்திலே பரக்கத்தை செய்யுங்கள் என்றால் ஷேகுதாவுத் வலியுல்லா நாயகம் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்க இயலாது என்றல்ல, அவர்கள் அதிலே இன்பம் கண்டவர்கள் அல்ல. இறைவனை நெருங்கி அவர்கள் ஷாபி முஆபி என்ற அந்த திருநாமத்திலே பணவாகி மக்களுக்கு அவர்கள் நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியவர்கள். அப்ப இவர் போய் ஷேகுதாவுத் வலியுல்லா இடத்துல பணத்தை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நீ ஹாஜா நாயகத்திட்ட போய் செல்வத்தை கேளு. அப்ப ஹாஜா நாயகத்திட்ட வந்து இவர் செல்வத்தை கேட்டால் உடனே ஹாஜா நாயகம் கொடுப்பாங்க. அதனால் உடனே இவர் சொல்ல முடியாது, என்ன ஷேகுதாவுத் வலியுல்லா நாயகம், நான் எவ்வளவு நாளாக செல்வத்தை கேட்டேன் தரல, பாத்தீங்களா ஹாஜா நாயகம் தந்துட்டாங்க. இப்படி என்றால் என்ன நிலை தெரியுமா? இன்றைய முரீதீன்கள் ஷேகுமார்களுடைய அந்தஸ்தை விளங்காமல் இருக்கின்றார்கள். இதே போன்று இன்னும் சில ஷேகுமார்கள் இருக்கின்றார்கள். ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி நாயகம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் போய் ஷிபா கேட்கலாமா, வைத்தியத்தை கேட்கலாமா, நோயை சுகப்படுத்துங்கள் என்று கேட்கலாமா? இல்ல. அவங்களிடத்திலே போய் இறை ஞானத்தை தான் கேட்க முடியும். அவர்கள் இறைவனுடைய ஞானத்தை அள்ளித் தருகின்ற அற்புதத்தை செய்பவர்கள். அதே போன்றுதான் சகோதரர்களே எங்களுடைய ஷேக் நாயகம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கராமத்தையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் காட்டக்கூடியவர்கள். பாதுஷா நாயகம் ஒரு வகையான கராமத்தை காட்டுகின்றார்கள் என்றால், ஹாஜா நாயகம் இன்னொரு வகையிலான கராமத்தை காட்டுகின்றார்கள் என்றால், ஷேகுதாவுத் வலியுல்லா நாயகம் இன்னொரு வகையான கராமத்தை காட்டுகின்றார்கள் என்றால், ஷேகுல் அக்பர் நாயகம் இறைஞானம் என்ற கராமத்தை காட்டுகின்றார்கள். ஏன்? அவர்கள் அதிலே லயித்து போனவர்கள். ஷேகுல் அக்பர் நாயகம் அவர்கள் இறைவனுடைய இறை ஞானத்திலே லயித்ததன் காரணமாக அவர்களிடத்திலே இருந்து ஷிஃபா வராது, அவர்களிடத்திலே இருந்து சுகம் கிடைக்காது, பணம் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? இறை ஞானம் தான் கிடைக்கும். அதே போன்றுதான் எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் எங்களுக்கு இறை ஞானத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இதுதான் பெரிய கராமத்.
இன்று இதை எங்களுடைய சகோதரர்கள் விளங்குவதில்லை. இன்று யார் யாரெல்லாம் போலியானவர்களை நம்பி ஏமாந்து ஒரு பேயை விரட்டி விட்டார் என்றால் அல்லது ஒரு கராமத்தை காட்டி விட்டார் என்றால், நம்முடைய ஷேக் எத்தனை வருஷமாக நாங்க காலடியில் கிடக்கிறோம், 10 வருஷமாக கிடக்கின்றோம், 8 வருடமாக கிடக்கின்றோம், என்ன கராமத்து நடந்திருக்கின்றது? இவ்வாறு அளவுகோல் அல்ல சகோதரர்களே ஷேகுமார்களை தீர்மானிப்பது. ஷேகுமார்கள் எவ்வாறான அந்தஸ்திலே இருக்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும், எவ்வாறான வகையிலே இருக்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும், எவ்வாறான ஃபனாவிலே எவ்வாறான இன்பத்திலே இருக்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இறைஞானத்திலே இன்பம் கொண்ட ஷேகுமார்கள் இறைஞானத்தை தான் அள்ளித் தருவார்கள், இறைஞானத்தை தான் எங்களுக்கு போதிப்பார்கள். அந்த இறைஞானம் தான் எங்களுக்கு பெரிய கராமத். அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்களை ஷேகுமார்களை நாங்கள் அளவீடு செய்வது அவர்களுடைய குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறதா அல்லது ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கிறதா, இல்ல அந்த கராமத்து காட்டுறார்களா இந்த கராமத்து காட்டுகிறார்களா என்பதல்ல. அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய பரம்பரையை பார்க்க வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற தத்துவத்தை பார்க்க வேண்டும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு எம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எவ்வாறு தீனுல் இஸ்லாத்திலே வாழ்ந்தார்களோ, எவ்வாறு தங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ, எவ்வாறு கலிமா போதனை செய்தார்களோ, அதே போன்றதொரு வாழ்க்கையை எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்களும் எங்களுடைய கௌமை சேர்ந்தவர்களும் இந்த கலிமாவுக்காக கொள்கைக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாங்கள் சத்தியமான கொள்கையிலே இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும், சத்தியமான ஒரு ஷேகை கரம் பிடித்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அவர்கள் உண்மையான ஷேகுதான் என்பதை நாங்கள் உண்மையாக நம்பி விசுவாசம் கொண்டால்தான் எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல், இஹ்லாசான நிய்யத் இல்லாமல், இஹ்லாசான எண்ணம் இல்லாமல், முனாஃபிக்குத்தனம், நிபாக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் எங்களிடத்திலே உள்ளத்திலே இருந்தால் எங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது சகோதரர்களே. ஆகையால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையாக நாங்கள் யார் யாரை ஷேகாக கரம் பிடித்திருக்கின்றோமோ அந்த ஷேகுமார்களை நாங்கள் இஹ்லாசான முறையிலே பின்பற்றி ஆன்மீக பரித்தரங்களை அடைந்து அல்லாஹ்வினுடைய இறை நேசத்தையும் இறை காட்சியையும் பெற வேண்டும் என்று என்னுடைய இந்த குத்பா பிரசங்கத்தின் மூலம் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உண்மையான சூபிச வழியிலே நடத்தாட்டுவானாக. எங்களுடைய ஷேகுமார்களை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவானாக. எங்களுடைய ஷேகுமார்களுடைய விடயத்திலே நாங்கள் இஹ்லாசானவர்களாக இருக்க செய்வானாக. எங்களுடைய உள்ளத்திலே நிஃபாக்குத்தனம், முனாஃபிகீன்களாக எங்களை மாறிவிடாமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்தருள் புரிவானாக. எங்களுடைய ஷேகுமார்களுடைய விடயங்களிலே நாங்கள் இஹ்லாசாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பள்ளி வாயிலை விரைவாக கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வாயாக. எங்களுடைய செல்வங்களை இந்த பள்ளி வாயிலுக்கு நாங்கள் கொட்டி கொடுத்து எங்களுடைய ஷேகுனாவுடைய ஹயாத்திலே இந்த பள்ளி வாயிலை கட்டி முடிக்க அருள் செய்வாயாக. யார் யாரெல்லாம் இந்த பள்ளி வாயிலுக்கு உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் அவர்கள் என்னென்ன வகையிலெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத்து செய்வாயாக, அவர்களுடைய தொழிலிலே பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய ஷேகுனா அவர்களையும் எங்களுடைய உலமாக்களையும் எங்களுடைய கௌமையும் சுகத்துடன் நீண்ட வாழ்நாளை வழங்கி அருள் புரிவாயாக. எங்களை எதிரிகளுடைய தீங்கிலே இருந்து பாதுகாத்தருள் புரிவாயாக. வஹாபிகளுடைய தீங்கிலே இருந்து எங்களுடைய ஷேக் நாயகத்தையும் எங்களுடைய உலமாக்களையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.